அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்று டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மார்கழி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. விடியற் காலை வணக்கங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். ரைட்டுங்களா? அடுத்தது உறவினருக்கு நண்பர்கள் சொல்லி சேனலை பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? லைக் பண்ணுங்கள். ரைட்டு. இப்போ வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வருகிறதா ஹெட்டிங்கு. மழை பெய்யுமா பெய்யாது? ஏன்னா 2 நாளாக பெய்யும் பெய்யும் என்னமோ ஜோசியம் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க, பெய்ய மாட்டேங்குது. ரைட்டு. கணிக்க முடியாத நிலையில் வானிலை. அதுதான் உண்மை. எந்த மாடலாலேயும் சரியாக கணிக்க முடியல. ஆளுக்கு ஒரு சிட்டம். என்சாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு விஷயம். இந்த நம்மளும் எதிர்பார்த்தோம், சரி நம்ம சொல்ல தவறிட்டோம். அதில் நம்ம ஒத்துக்க நேர்த்தியாக தான் சொல்லியிருப்பேன். இது நடந்தால் மகிழ்ச்சி, நடக்காவிட்டால் பயிற்சின்ட்டு. அதுதான் இப்போ எல்லா வானிலை ஆய்வாளர்களும் இப்போ பயிற்சி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை விட ஒரு மோசமான நிகழ்வு நடக்க போகுது, பின்னாடி சொல்கிறேன். இந்த நிகழ்வால் மிதமான மழை வாய்ப்பு டெல்டாவிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்குது. இன்னொரு சான்ஸ் அந்த பச்சையாக கோடு போட்டுருப்பேன் பாருங்கள். இது அங்கே போய் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தடுத்து இது உள்ள ஆந்திரா சென்னைக்கு மேலே இல்லை சென்னைக்கு கீழே இறங்கி களைஞ்சி போய் ஒரு பாதி மட்டும் மியான்மர்கிட்ட போய் ஏற்கனவே வர்ற தென்சீன கடல் நிகழ்வால் அது இன்டென்ஸ் ஆகி அது மியான்மர் பக்கம் போய் கரை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது களைஞ்சி போய் உள் மாவட்டங்களில் மழை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறது தான். உச்சகட்ட குழப்பத்தில் வானிலை மாதிரிகள். இந்த நிகழ்வால் மிதமான மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மறுக்க முடியாது. மழை பெய்யலைன்னா என்னை கேட்காதீங்க. ரைட்டுங்களா? மழை இருக்குது. எருவு போட முடியுமா? எல்லாமே குழப்பமாக இருக்குது. டக்குன்னு இது போடுங்க, இதை செய்யுங்கலாம் சொல்ல முடியல. சொல்லன்னா அவங்க கட்டி விடுவாங்க போட்டுருக்கு. ரைட்டுங்களா? டிசம்பர் 31 வரை மழை தொடர வாய்ப்பு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மிதமான மழையாக இதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நிகழ்வு இந்த குழப்பத்தை குழப்பிட்டு போன பிறகு தான் நமக்கு அது தெரிய வரும். இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான் ஐஏஆர் ஐபிஆர். அதாவது இந்தியன் அரேபியன் இந்தோ அரேபியன் ரிட்ஜு, இந்தியோ பசிபிக் ரிட்ஜு, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு. இதை வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இதில் இமயமலையில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் 200 ஸ்ட்ரீம் எப்படி போகுது, ஜெட் ஸ்ட்ரீமு 222 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. கீழே 3.5 கிலோமீட்ரு 3.3 கிலோமீட்டர் கிட்ட நம்மளுடைய இந்த தாழ்வு பகுதி 91B இருக்குது. அதை இதை அந்த மேற்கத்திய கலக்கம் அதாவது 2 இருக்குது. அது கீழேருந்து இதை தூக்கிட்டு போதா ஐஏஆர், அதாவது இந்தியன் அரேபியன் ரிட்ஜ் தான் இப்போ தள்ளுது. அதை ஒரு கடுமையாக தள்ளுது. இது பாருங்கள் எப்படி ஜிக்ஸாக் போட்டுட்டு போகுது அப்படிங்கிறது சூம் இடத்துல பார்த்தது. அதாவது தென்மேற்காக கூட வருது. தென்மேற்கா அப்புறமா வடமேற்கா நகர்ந்துருக்கு. தென்மேற்கா அப்புறம் வடமேற்கா நகருது. ரைட்டு. லேசாக இப்போ வடக்கு வடமேற்கா நகர்ந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி இரவு. ரைட்டுங்களா? இதை 35 கிலோமீட்ரு ஸ்பீடு 1007 ஹெச்பி. ரைட்டுங்களா? ரைட்டு. இது அரேபிய உயரழுத்தம் அதிகமாக தள்ளுது. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு அதை என்ன பண்ணும், அழகாக தூக்கிட்டு போக பார்க்கும். அரேபியன் ரிட்ஜு தள்ளும். பசிபிக் ரிட்ஜு அதிகமாக தள்ளுச்சுன்னு வச்சிங்க. இது ஆக்சுவலாக கரை கடந்திருக்கணும். ஆனால் பசிபிக் ரிட்ஜோட வலிமை குறைச்சலாக இருக்குது. அதான் கயிறு கட்டுற போட்டியில் பசிபிக் ரிட்ஜு அதிகமாக பிடிச்சி தள்ளுது. அதாவது இழுக்கிற போட்டியில் தள்ளுற போட்டின்னு வச்சுங்க. தள்ளுது. இது அரேபியன் ரிட்ஜு தள்ளுது. பசிபிக் ரிட்ஜு கொஞ்சம் தள்ளுறது குறைச்சலாக இருக்குது. ரைட்டுங்களா? தள்ள முடியல. இது அரேபியன் ரிட்ஜு கொஞ்சம் கடுமையாக தள்ளுது முண்டி. அப்படின்னு தான் வச்சுக்கணும் இதை. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சிடோன்னு ஒரு புயல் ஆப்பிரிக்காவில் போய் கிட்டத்தட்ட 1000 பேர் 2000 பேர் செத்துட்டாதாங்க சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். ரைட்டுங்களா? அந்த சிடோங்கிற புயல் ஆப்பிரிக்காவில் போய் ஒரு 1000 பேர் இறந்துட்டதாக சொல்கிறாங்க. அது சேட்டலைட்டை பார்த்து தான் சொன்னாங்களாம். உள்ளேயே போக முடியல. ஏன்னா 230 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஏற்கனவே நான் போட்டிருந்திருப்பேன் பழைய வீடியோவில். ரைட்டுங்களா? 4 தெற்கில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அது இந்த மாதிரி பல குழப்பங்களை இந்த மாதிரி தெற்கு காற்றை வரவிடாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது போய் அங்கே கடல் கடக்கங்காட்டியும் அதுதான் 90Bயை இழுத்துக்கிட்டு மடகாஸ்கர்கிட்ட நவுத்திட்டு போயிருந்துருக்கு. இது 90B நமக்கு மழையை கொடுத்துட்டு போன நிகழ்வு, கடுமையான மழையை கொடுத்துட்டு போன நிகழ்வு இன்னும் முடியலைங்க. இப்போ திருப்பி இது ரீஎமர்ஜ் ஆகி திருப்பி வங்கக்கடலுக்கு வரப்போகுது. அதை வெள்ளைக்கோடு போட்டிருக்கோம் பாருங்கள். திருப்பி அரபிக்கடல்லேருந்து மாலத்தீவு வழியாக குமரிக்கடல் வழியாக அது இதுக்கு வங்கக்கடலுக்கு வரப்போகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கா?
இந்த மாதிரி மடகாஸ்கர் ஒரு அரபிக்கடல் நிகழ்வு எப்படி போகணும், வடக்கு வடமேற்காக தான் நகரணும். திருப்பி வடகிழக்கா கிழக்கு வடகிழக்கா நகர்ந்ததா சரித்திரமே கிடையாது. இப்போ நடக்க போகுது. இதுதான் காலநிலை மாற்றத்தினுடைய கொடுமை, அதிகபட்ச கொடுமை. இப்போ அது நகர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போய் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நிகழ்வோடு சேர்ந்து 27ஆம் தேதி மெர்ஜ் ஆகி எந்த பக்கம் வருது நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த நிகழ்வு முடியணும். 91B என்ன பண்ணுதுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் அடுத்த விஷயங்களையே நம்ம பேசலாம். இப்போ இருக்கிற நிலமையில் இப்போ 91B சென்னைக்கு மழை தருமா அப்படின்னா, எத்தனை கிலோமீட்டருக்கு நெருக்கத்தில் வரப்போகுது சென்னைக்கோ பாண்டிச்சேரிக்கோ? ஏன்னா பாண்டிச்சேரிக்கு மேற்கெல்லாம் வரலை. இது அப்புறம் தென்மேற்கு இதை வழித்தடத்தை எடுத்தாலும் எடுக்கும். அதனால் சொல்ல முடியல, எதுவுமே சொல்ல முடியல. அதாவது என்னையா போட்டு குழப்புறீங்க நீங்களா அப்படின்னா, குளிர் வந்துருச்சு. குளிர்னா கொஞ்சம் நெஞ்சம் குளிர் இல்லைங்க, கடுமையான குளிர். இப்போயே இந்த குளிர்னா மழைலாம் போங்காட்டியும் தை மாதம் தரையெல்லாம் குளிர்னு சொல்லுவாங்கள்ல, தரையெல்லாம் குளிராக போட்டு ஃபுல்லாகவே அதாவது இது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது காஷ்மீர் மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி குளிர். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. 317 கிலோமீட்ரு தூரத்தில் இப்போ இருக்குது. இப்போ நம்ம இந்த மேப்பை பார்ப்போம். இதை அந்த அரபிக்கடல் நிகழ்வு, அதாவது 91B எப்படி இன்றைக்கி 18, 19 இருவெல்லாம் குமரிக்கடலை கிராஸ் பண்ணி வங்கக்கடலுக்கு வந்துடுது. இது அதாவது 91B நான் சொன்னபடி ஒன்று வடக்கு ஆந்திரா வழியாக ஒரு பகுதி கிராஸ் பண்ணி நிலப்பகுதிக்கு மழையை தரணும். ஒரு பகுதி ஏற்கனவே தென்சீன கடல் வழியாக வந்துட்டுருக்கிற நிகழ்வால் அங்கே உந்தப்பட்டு அது மியான்மரில் போய் கரை கடக்கணும். 2 வாய்ப்பும் நிச்சயமாக இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மழை இருக்குமானா மழை இருக்கும், மிதமான மழையாக இருக்கும். சென்னையில் கொஞ்சம் கனமழை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதீத கனமழை அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய வாய்ப்புலாம் இல்லை. கிட்ட வருமா வராதா அதுவும் தெரியாது, அதுவும் சொல்ல முடியாது. சொல்ல முடிய நிலையில் வானிலை இல்லை. அதுதான் குழப்பான கணிக்க முடியாத நிலவில் வானிலை இருக்குது. எதை சுற்றி பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதுக்கு ஏன் நீங்கள் வானிலை அறிக்கை சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா, சொல்லி தான் ஆகணும். நாங்கள் தான் ஒத்துக்கிட்டோம், சொல்கிறோம். வடகிழக்கு பருவமழை காலம் வரைக்கும் சொல்கிறோன்னு ஒத்துக்கிட்டோம், சொல்லி தான் ஆகணும். அதனால் பயங்கர என்ன மட்டும் இல்லைங்க, நான்லாம் ஒரு கிராமத்தில் சின்னதாக சும்மா ஒரு எம்எஸ்சி படிச்சுட்டு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். பெரிய பெரிய மெத்த படித்த பிஹெச்டி படித்தவங்க டாக்டரேட் வாங்கினாங்களாமே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? அதை எதுக்காக சொல்ல வரேன்னா, மழைங்கிறது இருக்குது. 30ஆம் தேதி வரைக்கும் மழைங்கிறது இருக்குது. எப்போல்லாம் சொல்ல முடியாது. எருவு போடுறோன்னா எருவு போடுங்க தாராளமாக. உங்களால் பெரிய மழையெல்லாம் இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 27ஆம் தேதிக்கு மேலே வர்றது ஒரு புயலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஸ்திரமாக சொல்லிட முடியாது. மழைங்கிறது இருக்குங்க. கடலோர மாவட்டங்கள் நிச்சயம் மழை இருக்குது. தென் மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் மழை குறைவாக இருக்கும் போல் இருக்குது. அவங்கெல்லாம் கொஞ்சம் வேதனையில் இருக்கிறது கேள்விப்படுறோம். அதனால் அவங்களுக்கு மழை இருக்குமா அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 27ஆம் தேதி நிகழ்வுலேயே அதான் அது இலங்கை வழியாக வர்றப்போ தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாகவே இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ நம்ம ஒரு கட்டுரை ஒன்று வச்சுருக்கோம். அதான் இப்போ நம்ம படிச்சிருவோம். வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கும் நிகழ்வுக்காக தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை வரும் தாழ்வு பகுதி இன்வெஸ்ட் 91B தயாராகிறது என்றே கூற வேண்டும். நேற்றிலிருந்தே காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு, தென்மேற்கு, வடக்கு, பின் தென்மேற்கு, இப்போது வடமேற்கு திசை என ஜிக்ஸாக் மாடலில் நகர்ந்து வருகிறது. அது நேரடியாக வடமேற்கு நோக்கி வந்திருந்தால் இந்நேரம் மழை வட மாவட்டங்களுக்கு வந்திருக்கும். ஆனாலும் இத்தகைய வளைந்து செல்லும் போக்கை எடுத்திருப்பதால் மழை ஆரம்பிக்க தாமதமாகிறது. மழை பெய்யுமா பெய்யாதுன்னே தெரியல, அந்த கண்டிஷனில் இருக்குது. இன்று 17/12/2011 மணி செயற்கைக்கோள் படத்தின் ரேடார் ரிப்போர்ட் இதோ. தென்மேற்கு வங்கக்கடலில் கீழ்மட்ட காற்று சுழற்சி நிலவுகிறது. இதில் வலுவான முதல் அதிவலுவான மேகக்கூட்டங்கள் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் மேற்புறம் குவிக்கப்பட்டு வருகின்றன. மிதமான முதல் வலுவான மேகக்கூட்டங்கள் தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு கிழக்கிலும் வடக்கிலும் குவிக்கப்பட்டு வருகின்றன. இன்டென்ஸ் டு வெரி இன்டென்ஸ் கன்வெக்ஷன் என்றால் உள்ளே உள்ள அதிகமான அளவு நீரை வைத்திருக்கும் மேகங்கள் என்று அர்த்தம். இன்று காலை 8:30 மணி அறிவிப்புப்படி காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்திருக்கிறது. அதன் புயல் சுழற்சி தற்போது கடல் மட்டத்தில் இருந்து 5.8 கிலோமீட்டர் உயர்ந்துள்ளது. ஏன்னா 3.1 கிலோமீட்டர் தானே சொன்னோம், இப்போ கொஞ்சோண்டு ரைஸ் ஆகியிருக்கு.
தற்போது 5.8 கிலோமீட்டர் வரை காற்று சுழற்சியின் உயரம் அதிகரித்திருக்கிறது. கூடவே பூமத்திய இடையூறுகள் இந்தியாவின் மேற்கத்திய இடையூறுகள், பூமத்திய இல்லைங்க, மேற்கத்திய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வளிமண்டலத்தில் 5 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கின்றன. ரைட்டுங்களா? இவை குறைந்த காற்றழுத்த பள்ளங்களாக நிற்கின்றன. அதுபோக அவை தென்னிந்திய தீபகற்ப பகுதி நோக்கி நகர்ந்து வருகின்றன. இவ்வாறு தென் திசை நோக்கி வரும் அவற்றுடன் நமது தற்போதைய சிஸ்டத்துக்கு உரையாடல் நிகழ்ந்துவிட்டால், அதாவது ரெண்டுமே மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா, அப்போது அதிக மழை தரும் நிகழ்வு ஏற்படலாம். அல்லது இந்த நிகழ்வு திசை மாறி வடகிழக்கு நோக்கி ஆந்திரா நோக்கி பயணிக்கலாம். அல்லது இன்னும் வளையடைந்து மியான்மர் நோக்கி யூட்டர்னும் அடிக்கலாம். அடுத்து ஜெட் ஸ்ட்ரீம் குறித்தும் அறிவிப்பில் பேசியிருக்கிறார்கள். நமது மட்டத்தில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு 133 நாட், அதாவது கிட்டத்தட்ட 288 கிலோமீட்டர் வேகங்க. அது வந்து இதுலேருந்து மேற்கேருந்து கிழக்காக அது வந்து போய்கிட்டுருக்கு. காற்று வந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில். இதை எதற்கு இங்கு கூற வேண்டும்? நமது இன்வெஸ்ட் 91B இன்னும் வலுவடைந்தால் அதன் உயரம் அதிகரிக்கும். அப்போது அதன் உயரம் நேற்றைய உயரத்தை விட, அதாவது 3 கிலோமீட்டர்லேருந்து 5.6 கிலோமீட்டர் வரை அதிகரித்துள்ளது. இவ்வாறு அது அதிகரித்து வலுவடைந்து 12 கிலோமீட்டரை தொட்டால் அதன் மூலம் இன்னும் தீவிரமடையும் வாய்ப்பும், கூடவே நிகழ்வு அதன் பாதையில் இருந்து விலகி செல்லவும் வாய்ப்பு உண்டு. அதற்காகவே இது குறித்து இந்திய வானிலை மையம் கூறியிருக்கிறது. நேற்றைய மாதிரிகளின் முடிவுகளின்படி அனைத்து மாதிரிகளும் இது தாழ்வு நிலை வடமேற்கு நோக்கி நகரும் என்று கூறுகின்றன. ECMWF மற்றும் என்கம் ஆகிய இரண்டும் இந்த தாழ்வு தமிழ்நாட்டு நோக்கி தான் வரும். அது மேலும் வலுவடைய வாய்ப்பில்லை. NCEP GFS இந்த நிகழ்வு புயலாக வலுவடையும் என்றும், இவ்வாறு வலுவடைந்தால் அது தனது பாதையில் இருந்து அப்படியே வளைந்து யூடர்ன் போட்டு மியான்மர் நாட்டை சென்றடையும் என்கிறது. இத்தகைய சூழல் வளர்ச்சி குறித்து படங்களுக்கு கீழேவும் மேம்பட்ட புரிதலுக்காக எழுதியிருக்கிறேன். இந்த இன்வெஸ்ட் 91B இன்னும் என்னென்ன ஆச்சரியங்களை நமக்கு கொடுக்க இருக்கிறது என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும். தொடர்ந்து இருப்போம் அப்படிங்கிற இந்த கட்டுரை முடியுது. அதாவது இந்த ஜெட் ஸ்ட்ரீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேற்று நைட்டு எடுத்தது தான், நேற்று காலையில், ஆமாம் மதியம் எடுத்தது. ஜெட் ஸ்ட்ரீம் வந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் மேலத்தில் இருக்கிற அந்த மேற்கே உயரத்தில் இருக்கிற ஜெட் ஸ்ட்ரீமு 288 கிலோமீட்டர் ஸ்பீடில் மேற்கேந்து கிழக்காக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இது 12 கிலோமீட்டர். நம்மளது வந்து நேற்று 3.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்த நிகழ்வு வந்து இப்போ 5.5 ஆகிருக்கு. அந்த 5.5 கிலோமீட்டர் உயரத்திலேயே இன்னொரு மேற்கத்திய கலக்கமும் வந்திருக்கு. அதுதான் இப்போ வந்து தள்ளுது. அதாவது அந்த அழுத்தம் என்ன சொல்கிறேன், IAR, அதாவது இந்தியோ பசிபிக் ரிட்ஜ். சரி, இந்த கதையெல்லாம் வேண்டாம். பசிபிக் ரிட்ஜ், இந்தோ அரேபியன் ரிட்ஜ். பசிபிக் ரிட்ஜ் வந்து இந்தோ பசிபிக் ரிட்ஜ் வந்து கிழக்க உள்ளது வந்து சரியாக கொஞ்சம் அதிகமாக தள்ளி இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம கரையை தொட்டிருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், மழை உண்டா இல்லையா? இன்றைக்கி அநேகமாக வந்து நாளைக்கு காலையில், நாளைக்கு மதியம் சென்னை உள்ளிட்ட அதாவது 100 கிலோமீட்டர் தான், ரொம்ப கிட்டலாம் வந்துருமா அப்படின்னா அதுவும் வராதுன்னு சொல்கிறதுக்கும் இல்லை. அதுதான் பிரச்சனையே. அதாவது வந்து லேசாக ஏதாவது ஒன்று வலு குறைஞ்சிச்சின்னா இது உள்ள நுழையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் சொல்கிறது நம்மளும் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒன்றுமே புரியல. அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்மளும் போக வேண்டியிருக்கு. வேறு வழியே இல்லை. நான் வந்து சொல்லலை நேற்று வந்து இது இப்போ நடந்தால் மகிழ்ச்சி, இல்லை வென்றால் பயிற்சின்னு, அந்த மாதிரி தான். அதாவது வந்து இது இங்கே ஒரு பகுதி தான் அப்படி போனாலும் நம்ம ஆந்திரா கரையிலேருந்து உள்ளே போகும். ஒரு பகுதி வந்து மியான்மர் நோக்கி தான் போகும். அது தென்சீன கடல்லேருந்து வர்ற காற்றை எடுத்துக்கிட்டு அது வலுவடைந்து அங்கேருந்து ஒரு நிகழ்வாகவே வருது. அது வந்து வலுவடைந்து மியான்மர் நோக்கி போகும். ரைட்டுங்களா? இப்போ வந்து என்ன பெரிய இதில் டேர்னுன்னு கேட்டிங்கன்னா, 90B நமக்கு பெரிய வெள்ள பாதிப்பை கொடுத்துட்டு, டெல்டாலாம் வெள்ள பாதிப்பை கொடுத்துட்டு போச்சுல்ல, அந்த 90B நிகழ்வு வந்து பெஞ்சலுக்கு அடுத்தது வந்தது. 90B இப்போ தானே கொடுத்தது நமக்கு. போயிட்டு தண்ணி வடியாமல் ரோடு மட்டத்துக்கு தண்ணி கிடந்தோன்னு சொன்னால, அது வந்து இப்போ போன ராஜா திரும்பி வந்தான்னு சொல்லிட்டு போயிட்டு அரபிக்கடல்லேருந்து குமரிக்கடல், லட்சத்தீவு குமரிக்கடல் வழியாக இப்போ வந்து இலங்கைக்கு தெற்கே வந்து வங்கக்கடலுக்கு வர இருக்குது. அது வந்து 27ஆம் தேதி நிகழ்வோடு சேர்ந்துக்கிட்டு 25ஆம் தேதி நிகழ்வோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு மழையை கொடுக்கலாம். அது இன்டென்ஸ் ஆச்சுன்னா டெல்டா வரைக்கும் வரும். இல்லைன்னா தென் மாவட்டங்கள் வழியாக மழை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி. இன்னும் ஒரு 2 நாள் ஒரு டைம் கொடுத்தா தான் இது வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைமைக்கே எல்லாருமே வர முடியும். ரைட்டுங்களா? அதனால்
ஒரு குழப்பான நிலைமையில் தான் இருக்குது. மழைங்கிறது டிசம்பர் 31 வரைக்குமே இருக்குது. ஜனவரி ஃபஸ்ட் வீக்கு இருக்குது. குளிர் வந்துருச்சு. அதனால் மழை இருக்குமோ இருக்காதோங்கிற சந்தேகமும் இருக்குது. அதனால் மழை இருக்குங்கிறத நம்புங்க. ரைட்டு. விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.